கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி ஒரு வேத வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த வசனம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். இதில் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஸோ வேலையாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஆனால் நிறைய அறுப்பு இருக்குது, நிறைய அறுவடைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்க, அறுப்பு நிறைய இருக்குது, ஆனால் ஆள் இல்லை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதில் 38வது வசனம் சொல்கிறாரு, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இது படிக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சரி, அறுப்பு அவரோடது, தமது அறுப்புன்னு அவரே போட்டார். அவர் தான் எஜமான், அறுக்கிறவர் அவர் தான், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் அவர் வேலையாட்களை அனுப்பும்படி, தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை நாம் வேண்டிக் கொள்ளணும்னு போட்டிருக்கு. நான் எதுக்கு வேண்டிக்கணும்? அவரோட அறுப்பு, அவரோட வேலை, ரட்சிப்பு அவரோடது, அப்போ நான் ஏன் வேண்டிக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ஒரு விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாமே இப்போ ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கேட்டால் ஒழிய நமக்கு எதுவும் கிடைக்காது. அப்போ நம்ம கேட்கணும். அப்போ கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான்னு எழுதிருக்கு. அப்படின்னா கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு இதை பார்த்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவரோட ரட்சிப்பாக இருந்தாலும் அது தமது அறுப்புன்னு எழுதியிருந்தா கூட ஒரு விஷயம் நல்லா புரியுது, நாம் கேட்கணும், கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் மற்ற 7:7 நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம். ஸோ கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஏங்க அவருக்கு தெரியாதா? எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதா? என் தேவைகள் அவருக்கு தெரியாதா? அவர் கடவுள் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அவரே சொல்லியிருக்கார், வேறு யாரும் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறார். அப்படி அதே மாதிரி ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். கேட்டால் தாங்க கிடைக்கும். நீங்கள் வாசப்படில் நின்றுருக்கீங்க, தட்டாமல் நின்றுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நிற்கிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? தட்டினா தானே தெரியும். அது மாதிரி நீங்கள் கேட்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். இல்லை மனசுலேயே நினச்சிருந்தீங்கன்னா தெரியாது. அதில் கரெக்டாக அவர் சொல்கிறாரு 11வது வசனத்தை, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ என்ன புரியுது? வேண்டிக்கணும், கேட்கணும், ஜெபிக்கணும் அப்படின்றது இது கட்டாயமாக சொல்கிறார் பாருங்கள். வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அதிக நிச்சயம். ஸோ கேரண்டி உங்களுக்கு கிடைக்கிறது, கட்டாயம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படின்னா நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இருக்கும்போது அவ்வளோ பெரிய டேடி, அவர் பரம பிதா, அவர் கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இதில் எசேக்கியேல் 36, 37 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை இது பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ நான் அந்த மாதிரி நிர்மூலமானதெல்லாம் கூட நான் கட்டிடுவேன், பாழாக இருந்ததுன்னா அதை பயிர் நிலமாக்குவேன், டேமேஜ் ஆகிடுச்சு ஒன்றுமே முடியலன்னு சொன்னால் கூட நான் அதை சீர்படுத்த முடியும், நான் சீர்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த சீர்படுத்துவேன்னு தெரிஞ்சதை ஜனங்க என்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அப்போது இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்போது மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். அப்போ சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ கேட்க வேண்டியதானே நம்ம கேட்குறது ஒரு என்னங்க அப்போ அப்படிங்க எல்லாமே கேட்கணும்னு சொன்னால் எப்படின்னா, இது ஒரு லா, அதாவது இது ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதாவது மின்சாரம் இருக்குது, மின்சாரத்தை நீங்கள் எப்படி வேணாலும் கையாள முடியாது. மின்சாரத்துக்கு இப்படி தான் கனெக்ஷன் கொடுக்கணும், இப்படி தான் சுவிட்சு போடணும். நான் பாட்டுக்கு போய் இந்த ஒயரை தொட்டேன்னா ஷாக் அடிக்கும், இல்லை சமயத்தில் போய் சேர்ந்துட வேண்டியதான். அதனால் அது மின்சாரத்துக்கான ஒரு நியமம், ஒரு விதி. அது மாதிரி இங்கே ஜெபம்ன்றது ஒரு நியமமாக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். வேண்டிக் கொள்ளும்போது நான் கட்டாயம் கொடுப்பேன். சங்கீதக்காரன் கூட சொல்லுவான் பாருங்கள், நீங்கள் வசனத்தை படித்தீங்கன்னா தெரியும், நீங்கள் என்ன அது பூமியில்
சகலத்தையும் கேட்கும்போது அது எத்தனையும் நான் கொடுப்பேன். அதாவது நீங்கள் ஜாதிகளை சுதந்திரிக்கலாம், ஜனங்களை சுதந்திரிக்கலாம், பூமியின் எல்லைகளை சுதந்திரிக்கலாம். இது எத்தனையுமே சங்கீதக்காரன் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், தாவீது தான் எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டான்னு எழுதியிருக்கிறோம். சகலத்தையும், அதாவது அவரோட கர்த்தர் கொடுத்த எல்லைகள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களோடதுன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனையுமே தாவீது தான் ஜெயித்தான்னு நமக்கு தெரியும். அதனால் கேட்டு தான் அதை வாங்க முடியும். யாக்கோபு 4:2 சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. நீங்கள் கேட்கவே இல்லையே, அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். 65:2 சங்கீதம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஒரு நல்ல வாசனம் இல்லை? மாம்சமான யாவருமா? சரீரம்னு ஒன்று இருக்குது, உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் மாம்சமான யாராக இருந்தாலும், அது காக்கை குருவிகளுக்கு போஷிக்கிறவர், திமிங்கலத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். அதனால் அவர் நம்ம கேட்டோன்னே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவரே கிடையாது. 102:16 சொல்கிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நீங்கள் எல்லா வசனத்துலேயும் ஒரு விஷயம் பார்க்க முடியுது, நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் கேட்கணும், நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் விரும்பணும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்துலேருந்து படுத்திருந்தார் ஒருத்தர். அவரால் நடக்க முடியல, தண்ணியில் கொண்டு போய் விட யாரும் இல்லைன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ விரும்புகிறாயா, உனக்கு விருப்பம் இருக்கா, உனக்கு போகணும்னு எண்ணம் இருக்கா, சுஸ்தமானு விரும்புறியான்னு கேட்டுட்டு தான் பண்ணுறார். ஸோ விருப்பம் இருக்கணும். அதுதான் 109:17 சங்கீதம் சொல்கிறது, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அப்போ நீங்கள் சாபத்தை விரும்பினீங்கன்னா சாபம் வரும், ஆசீர்வாதத்தை விரும்பலைன்னா வராது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தை விரும்பணும், விரும்பினா அது உன்கிட்ட வரும், விரும்பலைன்னா தூரமாக போகணும், விரும்பினா கிட்டக்க வரும். அப்படி தானே? ஸோ விரும்பும்போது உனக்கு அது கிட்ட வரும், உன் இடத்துல கிடைக்கும். அப்போது நீங்கள் விரும்பணும். நம்மளோட பர்மிஷன் இல்லாமல், நம்மளோட ப்ரேயர் இல்லாமல், நம்மளோட ஆசை இல்லாமல், நம்மளோட டிசையர்ஸ் இல்லாமல் நம்ம கேட்காம நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் உங்களுக்கு உணவு, உடுக்க, உடை, அதெல்லாம் பேசிக் நீட்ஸில் கட்டாயம் கொடுத்துருவார். ஆனால் இதிலேயே வாழ்ந்து இப்படியே போய் சேராமல், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இதெல்லாம் ஆசைப்பட்றேன், எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும் சொல்லி நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு எழுதியிருக்கிறது. அதனால் அந்த ஜெபத்துக்கு, அந்த விண்ணப்பத்துக்கு அவ்வளோ பதில் இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ கேட்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆசைப்படணும், நீங்கள் விரும்பணும். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இதெல்லாம் ஆசைப்பட்றேன் ஆண்டவரே சொல்லி நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கொடுக்க ஒரு தெய்வம் தயாராக இருக்கிறார், இலவசமாக. கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்றே ஒன்று, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு எழுதியிருக்கு. அவரை விசுவாசித்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். இவ்வளோ பெரிய ஸ்லாகியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம அவர் தாயின் கருவில் உருவாவதுக்கும் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளுக்கு பேச வச்சுருக்கிறாருன்னு. நம்ம மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட பேச முடியும். வேறு இந்த ஜந்துக்களோ இந்த பறவைகள் எதுக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. நாம் மட்டும்தான் ஆண்டவரோட பேச முடியும், அவர் பேசுகிறது நம்ம கேட்க முடியும். பெரிய ஸ்லாகியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம தான் அவரை உணர முடியும். அதனால் நாம் ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்ம இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வைக்கலை. நீங்கள் எப்பவுமே தரித்திரத்துலேயே இருக்கணும்னு சொல்லி வைக்கலை, வியாதியோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் படைக்கலை. அவரோட நோக்கமே நாம் சந்தோஷமாக இருக்கணும் தான். அதனால் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ஒரு தெய்வம் சிலுவைக்கு போனார். அதனால் தைரியமாய் கிருபாசன தண்டையில் போவோம். நாம் என்னென்ன ஆசைப்படுறோமோ அதை எல்லாத்தையும் கேட்டு அவரிடத்துல பெற்றுக்கொள்வோம், ஜெபிப்போம், சகலத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.